ஓரவஞ்சனை செய்யும் மத்திய அரசால் கூட நமது வளர்ச்சியை மறைக்க முடியவில்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் மண்டலவாடியில் ரூபாய் 174 கோடி மதிப்புள்ள முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். ரூபாய் 273.83 கோடி மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ரூபாய் 68.76 கோடி மதிப்பிலான புதிய திட்டப் பணிகளுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று காட்பாடிக்கு ரயிலில் வந்து இறங்கியதிலிருந்து மக்களின் வரவேற்பால் மனம் நிறைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஆம்பூர் பிரியாணி என பல சிறப்பு கொண்ட திருப்பத்தூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். தமிழ்நாட்டின் நலன் மீது அக்கறை இல்லாத கடந்த கால ஆட்சியால் சீரழிந்த தமிழகத்தின் வளர்ச்சியை 4 ஆண்டில் மீட்டெடுத்துள்ளதாக தெரிவித்த முதலமைச்சர் ஓரவஞ்சனை செய்யும் மத்திய அரசால் கூட நமது வளர்ச்சியை மறைக்க முடியவில்லை என்று கூறினார். மக்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் என்று தெரிவித்த அவர் 2026, 2031, 2036 என என்றுமே திமுக தான் நாட்டை ஆளப்போகிறது என்று இருமாப்புடன் பெருமையுடன் தெரிவிக்கிறேன் என்று கூறினார். சாலையின் இருமருங்கிலும் கூட்டம், கழகத்தோழர்கள் தரக்கூடிய வரவேற்பு ஒரு பக்கம், அதையும் தாண்டி பொதுமக்கள், இளைஞர்கள், தாய்மார்கள், மாணவர்கள், மாணவியர்கள், விவசாயிகள், தொழிலாளிகள், இப்படி பல்வேறு தரப்பட்ட மக்கள் தந்த வரவேற்பு. இந்த வரவேற்பை பார்க்கிற போது நான் கொஞ்சம் இருமாப்போடு பெருமையோடு தெரிவிக்க விரும்புவது என்னவென்று கேட்டால், 2026 மட்டும் இல்ல, அது 31 இருந்தாலும் 36 இருந்தாலும் என்றைக்கும் நாம் தான் இந்த நாட்டை ஆளப்போகிறோம் என்பதற்கு அடையாளமாக மக்கள் தந்திருக்கக்கூடிய வரவேற்பு எடுத்து காட்டியிருக்கிறது. கடலில் மூழ்கி மாயமான மீனவரை தேடும் பணி தீவிரமடைந்துள்ள நிலையில் அவரின் குடும்பத்தினரை அமைச்சர் அன்பில் மகேஷ் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். நாகை சுனாமி குடியிருப்பு பகுதியில் வசித்து வந்த பூபாலன் என்பவர் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது கடலில் மூழ்கி மாயமானார். அவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பூபாலன் குடும்பத்தினரை அவரது இல்லத்திற்கு சென்று சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பூபாலனின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். மேலும் கடலில் மாயமான பூபாலனை தேடும் பணியை முடுக்கிவிடுமாறும் குழந்தைகளின் கல்விக்கு உடனே உதவி செய்திடுமாறும் மாவட்ட அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். நாகையில் ரூபாய் 23,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் பயணியர் நிழற்குடைகள் அமைப்பதற்கான பணிகளை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். நாகை நகராட்சிக்குட்பட்ட நாகை மேலக்கோட்டை வாசல்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் புதிய பயணியர் நிழற்குடை மற்றும் பழைய பேருந்து நிலையம் பகுதியில் பயணியர் நிழற்குடை தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக நிதியிலிருந்து ரூபாய் 23,50,000 மதிப்பீட்டில் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நாகை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திமுகவில் அண்ணா பெரியாருக்கு சம்பந்தமில்லை, அண்ணா திமுக என்று பெயர் மட்டுமே உள்ளது என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி திரிவேணி சங்கமம் பகுதியில் உலக போதைப்பொருள் மற்றும் கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு தின ஜோதி ஓட்டத்தினை அமைச்சர் மனோ தங்கராஜ் துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மனோ தங்கராஜ், போதை எதிர்ப்பு என்பது மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும் இதனை மாற்ற மக்கள் மத்தியில் தீவிரமான விழிப்புணர்வை கொண்டு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மதுக்கடைகளை மூடச் சென்றால் மது பிரியர்கள் சண்டைக்கு வருவதாக கருத்து தெரிவித்த அமைச்சர், டாஸ்மாக் ஒரே நாளில் மூடும் சூழல் இல்லை எனவும் படிப்படியாக குறைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1.5 கோடி ரூபாய் மது விற்பனையில் குறைந்துள்ளதாக தகவல் தெரிவித்த அமைச்சர், அதிமுகவில் அண்ணா பெரியாருக்கு சம்பந்தம் இல்லை என்றும்
அதிமுக என்று பெயர் மட்டுமே உள்ளதாக காட்டமாக தெரிவித்தார். தம்பி, அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த போதை என்பது உலகம் முழுவதும் ஒரு பார்ட் ஆஃப் கல்ச்சர், ஒரு கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. இது இன்றைக்கு நாட்டில் காலகாலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு, ஆனால் இதில் அதிகமான மாணவர்கள் ஈடுபடுவோம் அந்த கலாச்சாரத்தையும் தாண்டி அதற்குள்ள போய் ஒரு அடிக்ஷன், ஒரு அடிமையாக மாறுவதும் ஒரு மிகப்பெரிய சவால் தான். அது தடுக்கப்பட்டே ஆக வேண்டும். எனவே இது இருபுறமும் ஒரு கருக்குள்ள ஒரு பட்டயம் மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டபுள் எட்ஜ்டு ஸ்வாட். இதை முற்றிலுமா நிறுத்தக்கூடிய நேரத்தில் இப்போ ஒரு உதாரணம் சொன்னீங்கன்னா, திக்கராங்கோட்டில் ஒரு டாஸ்மாக் கடையை மூடுவதற்கு என்னுடைய தலைமையில நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தேன். அப்போது குடிக்கக்கூடியவர்கள் எங்கள்கிட்ட பெரிய தகராறாகி எங்கள் மீது தாக்குதல் கூட நடத்தினாங்க. என்னன்னா, நீங்க எப்படி கடையை போட்டுவீங்க, கடையை போட்டு நாங்கள் விட மாட்டோம், எங்களுக்கு குடிக்க தடுக்க நீ யாரு பிரச்சனை பண்ண முடியும். நடிகர் கிருஷ்ணா வீட்டில் போலீசார் சோதனை மேற்கொண்ட நிலையில் அவர் தனது மருத்துவ சான்றிதழ்களை ஒப்படைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. போதைப்பொருள் வழக்கில் கைதான பிரதீப் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நடிகர் ஸ்ரீகாந்தை தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணாவும் விசாரணை வளையத்திற்குள் வந்துள்ளார். அதற்குள்ளாக சம்மன் அனுப்பப்பட்டதன் அடிப்படையில் நேற்று காலை நடிகர் கிருஷ்ணா போதைப்பொருள் வழக்கில் நேரில் ஆஜரானார். அவரிடம் விடிய 15 மணி நேரத்திற்கு மேலாக போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். முன்னதாக அவருக்கு நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தப்படவில்லை என்று தெரியவந்துள்ளது. இந்நிலையில் பெசன்ட் நகரில் கால்ஷேத்ரா காலனியில் உள்ள நடிகர் கிருஷ்ணா குடியிருப்பில் சோதனை நடத்தினர். அவர் பயன்படுத்தும் மருந்துகள் உள்ளிட்டவற்றையும் ஆய்வுக்காக போலீசார் எடுத்துச் சென்றனர். நடிகர் கிருஷ்ணாவின் சமூக வலைதள கணக்குகளை ஆய்வு செய்து போதைப்பொருள் தொடர்பான கருத்து பரிமாற்றங்கள் உள்ளதா என சைபர் போலீசார் உதவியுடன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஈரோடு அருகே தாயாரின் துப்பட்டாவை கொண்டு விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி எதிர்பாராத விதமாக கழுத்து இறுக்கி உயிரிழந்த விவகாரம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு அடுத்த EVP நகரை சேர்ந்த தம்பதி ராமகிருஷ்ணா மோகனப்பிரியா சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கூறப்படுகிறது. இவர்களது ஒரே மகள் ரக்ஷிதா அருகாமையில் உள்ள தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் தனது தாயாரின் சுடிதாரின் துப்பட்டாவை கையில் வைத்துக் கொண்டு விளையாடிய சிறுமி எதிர்பாராத விதமாக துப்பட்டா கழுத்தை இறுக்கி மூச்சு பேச்சின்றி கிடந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் சிறுமியை மருத்துவமனைக்கு தூக்கி சென்றபோது சிறுமி ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக அங்கிருந்த மருத்துவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து சிறுமியின் உடலை உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்த வீரப்பன் சத்திரம் போலீசார் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பேரம்பாக்கம் பகுதியில் 3 பேர் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்ட சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பேரம்பாக்கம் காந்திநகர் பகுதியில் முகேஷ், தீபன், ஜாவித் ஆகிய 3 பேரும் ஒரு இடத்தில் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் அவர்கள் மீது நாட்டு வெடிகுண்டு வீசியதில் முகேஷ் என்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார். இதையடுத்து மர்ம கும்பல் தீபன், ஜாவித் இருவரையும் அருவாளால் வெட்டிவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இதில் இருவரும் படுகாயமடைந்த நிலையில் தீபன் என்பவருக்கு வெடிகுண்டு பட்டதில் கை, தோள்பட்டையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. மற்றொருவருக்கு தலையில் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டது. இதை பார்த்த அப்பகுதியினர் 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அப்போது மருத்துவமனை செல்லும் வழியில் முகேஷ் என்பவர் உயிரிழந்தார். மீதமுள்ள 2 பேரும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மப்பேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிரச்சனை பண்ணிருந்தாங்க பொண்ணா, அது கேட்கறதுக்கு பெரிய பையன் கூப்பிட்டானா, கூப்பிட்டு சண்டை போட்டு பலால் அடிக்கிறானுங்கண்ணா. அவனுங்க எல்லாம் ஃபுல்லா இந்த கஞ்சா, ஊசி, மாத்திரை அதுல பழக்கமானவங்கண்ணா. அதனால கேட்க போன என் புள்ளண்ணா, இந்த பையன் அவனை கத்தி எடுத்துட்டு வெட்டின்னு வரத்துக்கு வந்தாங்கண்ணா. 4 நாளைக்கு முன்னாடி கத்தியை வெட்டி அது பிரச்சனை ஆயிடுச்சு. ஸ்டேஷன் வரல போயிடுச்சுன்னா அந்த பிரச்சனை கோர்ட்ல தானே நடந்துன்னு இருக்குது. இன்னும் அது யாரு கூட வாங்கல. அவனுங்க செஞ்சது தானே இது. அவனுக்கு பின்னாடி இன்னும் ஆளுங்க இருக்கிறாங்கண்ணா. அது பார்த்து செய்ய சொல்லுங்கண்ணா. பாம்பு போட்டு வெடிச்சிட்டாங்கண்ணா. இப்ப பிள்ளைங்க மேல, எங்க மாமா பையன் மேல, என் பையன் மேல பாம்பு போட்டாங்க.
வால்பாறையில் சிறுமியை கொன்ற சிறுத்தை வனத்துறை வைத்த கூண்டில் 3 நாட்களுக்கு பிறகு சிக்கியதால் எஸ்டேட் தொழிலாளர்கள் சற்று நிம்மதியடைந்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்துள்ள பச்சைமலை எஸ்டேட் தெற்கு பிரிவில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த தம்பதி தேயிலை தோட்ட பணியில் ஈடுபட்டுள்ளனர். குடும்பத்துடன் அங்குள்ள குடியிருப்பு பகுதியில் வசித்து வந்த நிலையில் தொழிலாளர் குடியிருப்பு பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்த அவர்களது 5 வயது மகள் ரோஸ்லி குமாரியை சிறுத்தை கவ்விச் சென்று கொன்றது. சிறுத்தை தூக்கி சென்ற சிறுமியை 14 மணி நேரத்திற்கு பின்பு வனத்துறையினர் சடலமாக மீட்டதைத் தொடர்ந்து சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் கூண்டு வைத்து சிசிடிவி கேமரா வாயிலாக கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் இன்று அதிகாலை சிறுத்தை வனத்துறை வைத்த கூண்டில் சிக்கியது. சிறுத்தையை வேறு இடத்தில் விட வனத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். திண்டுக்கல்லில் அரசு வேலை வாங்கித் தருவதாக 7 பேரிடம் ரூபாய் 20 லட்சம் மோசடி செய்ததாக அரசு கல்லூரி பெண் பேராசிரியர் கைது செய்யப்பட்டார். திண்டுக்கல் MVM அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்த சியாமலா தேவி தற்போது ரெட்டியார் சத்திரம் அரசு கலைக்கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வந்தார். சியாமலா தேவி கடந்த 2023ஆம் ஆண்டு ராஜேஸ்வரி, காயத்ரி, நந்தினி, மாலினி, ரேவதி, செல்வராணி, லிங்கேஸ்வரன் ஆகிய 7 பேரிடம் அரசு வேலை வாங்கித் தருவதாக முன்பணமாக ரூபாய் 20 லட்சம் பெற்றுள்ளார். மேலும் பல்வேறு துறைகளில் வேலை வாங்கித் தருவதாக போலியாக நேர்காணலும் நடத்தியுள்ளார். பணம் வாங்கி 2 வருடமாகியும் யாருக்கும் அரசு வேலை வாங்கி கொடுக்காததால் சந்தேகமடைந்த பணம் கொடுத்தவர்கள் பணத்தை திருப்பி தருமாறு கேட்டுள்ளனர். அதற்கு அவர் சரியான பதிலளிக்காமல் பணம் கொடுத்தவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி குமரேசன் தலைமையிலான போலீசார் சியாமலா தேவிக்கு விசாரணைக்கு வருமாறு 3 முறை நோட்டீஸ் அனுப்பியும் அவர் நேரில் ஆஜராகவில்லை. இதனைத் தொடர்ந்து மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து சியாமலா தேவியை கைது செய்து நிலைக்கோட்டை சிறையில் அடைத்தனர். அப்ப காசு எங்க மேடம் நீங்க மண்ணை போட்டு காசு எப்படி எல்லாத்தையும் வாய்ப்பு வழக்கி கெடுத்துட்டீங்க. சம்மந்தம் கிடையாது, சம்மந்தம் கிடையாது சொல்லக்கூடாது. சம்மந்தம் கிடையாது. எப்ப எதுக்கு என் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி கேள்வி பண்ணீங்க? என் சர்டிபிகேட் எதுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணி கேள்வி ஒரிஜினலா செல்வராஜ் அச்சா பண்ண நீங்க கேளு. நீங்க யாருமே தெரியாது. இவ்வளவு அழகா விஜய் பெரியாரை முழுமையாக ஏற்றுக்கொண்டாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது என்று விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் திருச்சி செல்வதற்காக வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அதிமுக கூட்டணியை பாஜக தான் வழிநடத்துவதாக குற்றம் சாட்டினார். மேலும் திராவிட கட்சியிலிருந்து சென்ற பாஜகவின் தமிழக தலைவர் நயினார் நாகேந்திரன் எதையெல்லாம் அமைதியாக வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். அதிமுகவை விழுங்குவதுதான் பாஜகவின் உடனடி திட்டம். இதை எப்பொழுது அதிமுக உணரப்போகிறது என்று தெரியவில்லை என்று கருத்து கூறிய திருமாவளவன் திமுகவை எதிர்ப்பதாக நினைத்துக் கொண்டு பாஜக சமூக நீதிக்கு எதிராக பேசி வருவதாக குற்றம் சாட்டினார். பெரியார் குறித்து அவதூறாக வீடியோ வெளியிட்டதற்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கண்டனம் தெரிவிக்காமல் இருப்பது பெரியாரை விஜய் உண்மையாகவே ஏற்றுக்கொண்டாரா என்ற கேள்வியை எழுப்புவதாக கருத்து கூறினார். என்னை போன்றவருடைய பார்வையிலும் கூட அதிமுக ரொம்ப சைலண்டாக இருக்குது, பிஜேபி ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. அப்போ பிஜேபி தான் அந்த அணியை லீட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. எனவே பிஜேபி இங்கே நிலை கொள்வதை நாம் எப்படி அனுமதிக்க முடியும்? தமிழ்நாட்டில் சமூக நீதிக்கான குரல் கடந்த 1/2 நூற்றாண்டுகளுக்கு மேலாக வலுவாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக என்கிற ஒரு திராவிட இயக்கத்தில் வளர்ந்தவர்தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள். எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய தலைவர்கள் தலைமை தாங்கிய திராவிட இயக்கம், பெரியார் இயக்கம் அதிமுக. அந்த இயக்கத்திலே வளர்ந்தவர் இன்றைக்கு பாஜக தலைவராகி இருக்கிறார். திருவள்ளூர் அருகே இளைஞர்கள் காணாமல் போன வழக்கில் தாடி கொலை செய்ததாக அவர்களின் நண்பர் ஒருவர் சரணடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திருவள்ளூர் மாவட்டம் கச்சூர் பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கட் ரத்தினம். இவர் கடந்த 17ஆம் தேதி தமது மகன் ஆகாஷ் மற்றும் அதே பகுதியைச் சேர்ந்த அவரது நண்பர் ஜானகிராமன் ஆகியோர் காணாமல் போனதாக பெங்களூர்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் காணாமல் போன 2 இளைஞர்களை கொலை செய்து புதைத்து விட்டதாக நல்லபாண்டி என்பவர் ஊத்துக்கோட்டை நீதிமன்றத்தில் சரணடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அவரிடம் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் மணிகண்டன் மற்றும் 17 வயது சிறுவன் ஒருவருக்கும் இந்த கொலை சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக வாக்குமூலம் அளித்த நிலையில் அவர்களிடமும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆகாஷ் மற்றும் ஜானகிராமனை கொலை செய்து ஊத்துக்கோட்டை பகுதியில் புதைத்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் அருகே ஒரே இரவில் பாஜக நிர்வாகி வீடு மற்றும் 5 கோயில்களின் பூட்டுகள் உடைக்கப்பட்டு பணம், நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் காவல் நிலையத்திற்குட்பட்ட கல்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள செல்லியம்மன் கோயில், செஞ்சுவார் அம்மன் கோயில், முனீஸ்வரன், ஈஸ்வரன் ஆகிய 4 கோயில்களின் உண்டியல்களை ஒரே இரவில் பூட்டுகளை உடைத்து கொள்ளையர்கள் 30,000 ரூபாயை கொள்ளையடித்ததாக போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதேபோன்று வெங்கல் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ராமராஜன் கண்டிகை பகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகியான ஹரிஷ் சதீஷின் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு 15 சவரன் நகை, 4 கிலோ வெள்ளி, 40,000 ரூபாய் உள்ளிட்டவைகளை கொள்ளையர்கள் திருடிவிட்டதாகவும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த 2 சம்பவங்கள் தொடர்பாகவும் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்திற்கு மோப்ப நாயை வரவழைத்து தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே மர்மநபரால் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலையாளிகளை கைது செய்யும் வரை உயிரிழந்தவரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் மாதா கோவில் தெருவைச் சேர்ந்தவர் முகமது ஹாலிக். இவர் சம்பவத்தன்று சாலையில் நடந்து கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்மநபர் பட்டாக்கத்தியால் வெட்டியதில் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினரிடம் அவரது உறவினர்கள் முறையிட்ட நிலையில் மாலைக்குள் குற்றவாளி கைது செய்யப்படுவார் என்று காவல்துறையினர் அறிவித்திருந்தனர். ஆனால் காவல்துறையினர் கொடுத்த காலக்கெடுக்குள் குற்றவாளி கைது செய்யப்படாததால் பிரேத பரிசோதனை முடிவடைந்த பின்னரும் முகமது ஹாலிக்கின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் சாலைப்பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக நீடூர் வழியாக மணல்மேடு உள்ளிட்ட ஊர்களுக்கு செல்லும் போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மயிலாடுதுறை வட்டாட்சியர் மற்றும் காவல்துறை தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என உறுதியளித்த பின்பு போராட்டம் கைவிடப்பட்டது. சூலூர் பகுதியில் புதிதாக அமைக்கப்படவுள்ள டாஸ்மாக் கடை அமைக்கப்படுவதை நிறுத்தாவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்று சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் அருகே கருமத்தப்பட்டி நகராட்சியில் நடைபெற்ற முதலமைச்சரின் சிறப்பு திட்டமான உங்களை தேடி உங்கள் ஊரில் நிகழ்வில் பொதுமக்களிடம் கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் மனுக்களாக பெற்றார். இந்த நிகழ்வில் சோமனூர் சூலூர் பகுதியில் அமைக்கப்படவுள்ள புதிய டாஸ்மாக் கடையை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு வழங்கினர். அதை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சட்டமன்ற உறுப்பினர் VP கந்தசாமி சூலூர் பகுதியில் புதிதாக அமைக்கப்படவுள்ள டாஸ்மாக் கடை அமைக்கப்படுவதை நிறுத்த வேண்டும் எனவும் இல்லையெனில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். நாங்கள் போராடக்கூடிய சூழலை இந்த அரசு உருவாக்கக்கூடாது என்பதை நேரத்தில் நான் குறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதற்கு மேலாக சுத்தமான குடிநீர் வசதிகளையும் கூறுகிறார்கள். அதுபோல தார் ரோடுகள் எல்லாம் போவது பேருக்கு போடுகின்ற அளவுக்கு இருக்கிறது. 1 இன்ச்சுக்கே தார் ரோடு போடுவதாக மக்கள் கூறியிருக்கிறார்கள். அதையெல்லாம் அரசுடைய கவனத்துக்கு எடுத்து கூறியிருக்கின்றோம். உடனே அதை நிறைவேற்றும் என்று கூறியிருக்கின்றோம். அதேபோல குப்பைகள் அளவில் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தீர்கள். உடனடியாக இந்த நகராட்சியின் பேருக்கு தரம் வைத்து விட்டார்களுடைய இன்னும் நகராட்சியில் நடக்கின்ற பணி எல்லாம் இன்று ஊராட்சி நடக்கக்கூடிய பணி அளவும் கூட இல்ல. பேருக்கு தான் நகராட்சி நடக்கிறார்கள், பணி எதுவும் இல்லை. புதிய கட்டணம் மட்டும் கட்டிட்டாங்க. ஆனா பணி எதுவுமே நகராட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. எனவே இன்று நடக்கின்ற இந்த கூட்டத்தின் மூலமாக நம்முடைய மாவட்ட ஆட்சியருடைய கவனத்துக்கு பொதுமக்கள் சார்பாக கொண்டு வந்து சேர்த்துக்கின்றோம். உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் மாபெரும் போராட்டத்தை நடத்துவதும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இங்கு அனைத்து கட்சியும் சார்பாக இங்கு வந்திருக்கின்றோம்.
காஞ்சிபுரம் அருகே முன்விரோதம் காரணமாக அதிமுக நிர்வாகியை மற்றொரு அதிமுக பிரமுகர் அரிவாளால் வெட்டி கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பாண்டப் தூது பெருமாள் கோவில் சன்னதி தெருவை சேர்ந்தவர் கண்ணபிரான். முன்னாள் அதிமுக கவுன்சிலரான இவர் அந்த பகுதியின் வட்ட செயலாளராகவும் இருந்து வருகிறார். இந்நிலையில் கண்ணபிரான் தனது வீட்டு வாசலில் அமர்ந்து நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த சரவணன் என்ற மற்றொரு அதிமுக பிரமுகர் தான் வைத்திருந்த அரிவாளால் கண்ணபிரானை கண்மூடித்தனமாக தாக்கியுள்ளார். இதனால் பதறிப்போன கண்ணபிரான் உயிரை தற்காத்துக் கொள்ள ஓடவே அவரை பின்தொடர்ந்து சென்று சரவணன் தொடர்ந்து வெட்டியுள்ளார். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் சரவணனை மடக்கி போட்டு கர்ப்பாடி கொடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இச்சம்பவத்தால் பலத்த காயமடைந்த கண்ணபிரான் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் உள்ளாட்சி தேர்தலின் போது ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக கண்ணபிரானை சரவணன் வெட்டியது தெரியவந்தது. முருக பக்தர்கள் மாநாடு என்ற பெயரில் பெரியாரையும் அண்ணாவையும் இழிவுபடுத்தி வீடியோ வெளியிட்ட நிகழ்ச்சியில் அதிமுகவினர் கலந்து கொண்டது கண்டனத்திற்குரியது என்று முன்னாள் அமைச்சர் பொன்முடி குற்றம் சாட்டியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சொரையப்பட்டு கிராமத்தில் திமுகவின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பொன்முடி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு என்ற பெயரில் அரசியல் பேசியதாகவும், மாநாட்டில் பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சனம் செய்து வீடியோ வெளியிட்ட போதும் அங்கிருந்த அதிமுகவினர் அமைதி காத்தது கண்டனத்திற்குரியது எனவும் விமர்சித்தார். மேலும் கூட்டணி என்ற பெயரில் பாஜகவினரின் காலில் அதிமுகவினர் விழுந்திருப்பதாக கடுமையாக விமர்சித்த அவர், மதுரையில் நடைபெற்றது முருக பக்தர்கள் மாநாடு அல்ல, அரசியல் மாநாடு எனவும் சாடினார். தாக்கி போடுற நிகழ்ச்சியில யார் கலந்துகிட்டு இருக்கிறது? அதிமுக முன்னாள் மந்திரிகள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன் எதிரிலேயே அண்ணா கிண்டல் பண்ணி போடுறான்னா அதை பார்த்துட்டு சும்மா இருக்கலாமா? சும்மா இருந்து கொடுத்துருக்கான். அதுதான் அவங்களுடைய ஸ்ரீராம் சொன்னார் பாருங்க, அவங்க கூட்டணி இல்லை, காரில் விழுந்து கூட்டணி இல்லை. அந்த மாதிரி ஒரு கூட்டணிய உருவாக்கி இருப்பவர் நம்ம அதிமுக. அதைத்தான் மதுரையிலே நடைபெற்ற முருகர், நம்ம ஒன்றும் முருகர் மேல சண்டை கிடையாது, கும்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அந்த முருகர் மாநாடுன்னு வச்சுட்டு அதை ஒரு அரசியல் கட்சி மாநாடாக நடத்துகிறார். அதனாலதான் பெரியாரையும் அண்ணாவையும் தாக்கி அங்கே உருவாக்குகிறார். பல்வேறு பேசலாமா? அரசியல் பேசலாமா? அதுவும் அவர்கள் செய்திருப்பது தவறு என்று நாம் உணர்ந்திருக்கிறோம். அணைக்கட்டு பகுதியில் 1.5 கோடி மதிப்பீட்டில் நிறுவப்பட்ட மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் வெண்கல சிலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கெங்கநல்லூர் பகுதியில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 8 அடி உயரம் மற்றும் 700 கிலோ எடையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் வெண்கல சிலை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் வேலூர் மாவட்டத்திற்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கருணாநிதியின் வெண்கல சிலை மற்றும் கலைஞர் அறிவாலயம் என்ற பெயரில் அமைக்கப்பட்டிருந்த நூலகத்தையும் திறந்து வைத்தார். இதையடுத்து 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் சிலம்பாட்டத்தில் கின்னஸ் சாதனை படைத்த மாணவர்களுக்கு பரிசுகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். முன்னதாக முதலமைச்சரை வரவேற்று வழியெங்கும் திமுக கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் இருபுறமும் உற்சாக வரவேற்பளித்தனர். மதுரை அருகே மயானத்தில் இடப்பற்றாக்குறை காரணமாக இறந்தவரின் உடலை புதைப்பதற்காக சில நாட்களுக்கு முன்பு புதைக்கப்பட்டவரின் உடலை அழுகிய நிலையில் மயான ஊழியர்கள் வீசியிருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி, போடிநாயக்கன்பட்டி உட்பட மொத்தம் 8 வார்டு பகுதிகளில் 15,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர். போடிநாயக்கன்பட்டியில் அமைந்துள்ள பொது மயானத்தை 8 வார்டுகளைச் சேர்ந்த அனைத்து சமுதாய மக்களும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த பொது மயானம் கட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிய நிலையில் மக்கள் தொகை அதிகமானதால் மயானத்தில் போதிய இட வசதி இல்லாமல் இருந்து வருகிறது. இந்நிலையில் போதிய இடம் வசதி இல்லாததால் சம்பவத்தன்று இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்ய மயான ஊழியர்கள் குழி தோண்டிய போது வெளியே தெரிந்த ஒருவரின் உடலை தூக்கி வெளியே வீசியதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் 50% அளவிற்கு அழுகிய நிலையில் வெளியே இருந்த சடலத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதையடுத்து மயான ஊழியர்களின் அலட்சியத்தால் நிகழ்ந்தது விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து போலீசார் எச்சரித்து சென்றனர். தொடர்ந்து இந்த பகுதியில் மின் மயானம் அமைத்து தர வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருப்பத்தூரில் வளர்ச்சி திட்ட பணிகளை தொடங்கி வைக்க வந்த முதலமைச்சர் வருகை தந்தபோது 2 ஆம்புலன்ஸ்கள் கூட்டத்தில் சிக்கியதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைக்கப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் வெண்கல சிலை மற்றும் முடிவுற்ற நலத்திட்ட பணிகளை திறந்து வைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருப்பத்தூர் வருகை தந்தார். முதலமைச்சரை வரவேற்க பெருமளவில் கூட்டம் கூடிய நிலையில் அப்போது 2 ஆம்புலன்ஸ்கள் கூட்டத்தின் நடுவே சிக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு போக்குவரத்தை சரி செய்து ஆம்புலன்ஸ் செல்ல வழிவகை செய்தனர். இதையடுத்து முதலமைச்சர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் வெண்கல சிலையை திறந்து வைத்து சென்றார். கள்ளக்குறிச்சி அருகே நில தகராறு காரணமாக தனது சகோதரர் குடும்பத்தினரை ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த செல்லம்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் சக்திவேல். அவரது தாய் தனது பேரக்குழந்தைகளுக்கு 5 சென்ட் இடத்தினை செட்டில்மெண்டாக எழுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சக்திவேலின் சகோதரியான செல்லம்பட்டு ஊராட்சி மன்ற தலைவரான அறிவழகி என்பவர் அந்த நிலத்தில் தனக்கும் பங்கு வேண்டும் என கூறி சக்திவேல் குடும்பத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதம் முற்றி கைகலப்பாக மாறவே அறிவழகி, அவரது கணவர் ராஜேந்திரன் மற்றும் அவரது உறவினர்கள் 5க்கும் மேற்பட்டோர் இணைந்து சக்திவேல் மற்றும் அவரது மனைவியை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த இருவரும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.